ஒரு காலத்துல வட அயர்லாந்தின் பெல்ஃபாஸ்டில் உள்ள பரபரப்பான கப்பல் தளத்தில் ஏதோ அசாதாரணமானது கட்டப்பட்டு கொண்டிருந்தது. ஒரு பிரம்மாண்டமான கப்பல் ரொம்ப பெரியதாகவும் ஆடம்பரமாகவும் இருந்ததால் அது இதுவரை கட்டப்பட்ட மிகச்சிறந்த கப்பல் என்று முடிசூட்டப்பட்டது. இது டைட்டானிக் ஒயிட் ஸ்டார் லைனின் பெருமை, மேலும் இது மூழ்காதது என்று புகழ் பெற்றது. ஆனால் எல்லாம் தோன்றியது போல் சரியாக இல்லை. டைட்டானிக் ஒரு ராட்சதம் 822 அடி நீளமுள்ள பிரம்மாண்டமானது. அது உண்மையில் எவ்வளவு பெரியது என்பதை நீங்கள் கற்பனை செய்ய முடிகிறதா? 100 யானைகள் கூட அதன் தளங்களில் வரிசையாக நிற்க முடியும். அதை கட்டிய ஹார்லண்ட் மற்றும் வுல்ஃப் கப்பல் தளத்தின் திறமையான தொழிலாளர்கள் ஒரு 1091 மாதத்தில் அழகான நாளில் அது நீரில் விடப்பட்ட போது தங்கள் படைப்பை வியந்தனர். ஏப்ரல் 10 1:40 அன்று சூரிய ஒளி நிறைந்த காலையில் அதன் மெருகூட்டப்பட்ட தளங்கள் மற்றும் சிறந்த உணவு அறைகளுடன் டைட்டானிக் இங்கிலாந்தின் சவுதாம்ப்டனில் இருந்து புறப்பட்டது. மகிழ்ச்சியான பயணிகளால் நிறைந்திருந்த அவர்கள் கடல் கடந்து அமெரிக்காவின் நியூயார்க் நகரம் வரை ஒரு அற்புதமான பயணத்தை தொடங்க தயாராக இருந்தனர். அனுபவம் வாய்ந்த எட்வர்ட் ஜான் ஸ்மித் தலைமையில் இந்த முதல் பயணத்தில் பயணிகள் பாதுகாப்பாக உணர்ந்தனர். கப்பல் பிரான்சின் செர்பூர்க் மற்றும் அயர்லாந்தின் குயின்ஸ்டவுனில் மேலும் ஆர்வமுள்ள பயணிகளை ஏற்ற 2 நிறுத்தங்களை மேற்கொண்டது. சூழ்நிலை உற்சாகமாக இருந்தது. பாடல்கள், சிரிப்பு மற்றும் பெரிய விருந்துகளால் நிறைந்திருந்தது. அனைவரும் இந்த அற்புதமான பயணத்தின் மகிமையில் மகிழ்ந்தனர். இருப்பினும் பயணத்தில் சில நாட்களுக்கு பிறகு கடல் இரவின் போர்வையின் கீழ் மின்னிய போது ஏதோ பயங்கரமான ஒன்று நடந்தது. ஏப்ரல் 14 1912 அன்று இரவு சுமார் 11 மணியிலும் 40 நிமிடங்களிலும் எங்கிருந்தோ ஒரு பிரம்மாண்டமான பனிப்பாறை தோன்றியது. ஒளிந்து விளையாடும் விளையாட்டைப் போல டைட்டானிக் அவ்வளவு பெரியதாகவும் தன்னம்பிக்கையுடனும் அதை தவிர்க்க முடியவில்லை. மோதல். பனிப்பாறை கோபமான நகத்தைப் போல கப்பலின் பக்கவாட்டில் உரசியது. தண்ணீர் உள்ளே பாய்ந்தது. அது ஒரு அறையில இருந்து அடுத்த அறைக்கு விரைவாக பரவியது. ஒரு காலத்தில் வெல்ல முடியாதது என்று கூறப்பட்ட டைட்டானிக் நினைத்து பார்க்க முடியாததை எதிர்கொண்டது. ஐசிசி அவளை மிரட்டிய போது கேப்டன் ஸ்மித் மற்றும் குழுவினர் தங்களால் முடிந்த அளவு முயற்சித்தனர். உயிர்காக்கும் படகுகள் தயாராக இருந்தன, ஆனால் கப்பலில் உள்ள அனைவருக்கும் போதவில்லை. துணிச்சலான கூச்சல்களுடன் பெண்கள் மற்றும் குழந்தைகள் முதலில் வழிநடத்தப்பட்டனர். கப்பல் மெதுவாக சாய்ந்த போது குழப்பம் துக்கமாக மாறியது. கடுமையான குளிர் அதன் பங்கை எடுத்துக்கொண்டது. இறுதியில் வீரமிக்க கார்பாதியா சோர்வற்ற உயிர் பிழைத்தவர்களை சேகரிக்க வந்தது. அவர்களின் இருண்ட நேரங்களில் நம்பிக்கையின் ஒளி விளக்காக இருந்தது. சுமார் 710 உயிர்கள் காப்பாற்றப்பட்டன. ஆனால் கடல் 1500க்கும் மேற்பட்டவர்களை உரிமை கொண்டாடியது. டைட்டானிக்கின் கதை தலைமுறைகளாக சொல்லப்பட்டு வருகிறது. கிரகத்தின் உடைந்து போகும் தன்மையை நமக்கு நினைவூட்டுகிறது.